என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளாக் பஸ்டர் கார் ஃப்ரம் ஹுண்டாய். ஹுண்டாயில் வந்து நிறையா கார் இருக்குங்க. இருந்தாலும் கிரெட்டான்றதா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் காராகவே இருக்குது. அவங்க கிட்ட 1 மில்லியன் சேல்ஸ் அடிச்சிருக்காங்க. லான்ச் ஆனதுல இந்த இப்போதைக்கும் அவங்களோட சேல்ஸ் வால்யூம் குறையவே இல்லைன்னு சொல்லலாம். அதில் மற்ற காரில் ஈவி கொண்டு வராமல் கிரெட்டாலே நாங்கள் ஈவி கொண்டு வரோம்னான்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண கார் தான் இட்ஸ் கிரெட்டா எலக்ட்ரிக். ஈவின்னு சொல்லுறாங்க, அவங்க எலக்ட்ரிக்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரெட்டா எலக்ட்ரிக் ரிவ்யூ கொடுத்ததுக்கு வெங்கட் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் டு ஹெச்எம்பி ஹுண்டாய் மோட்டார் பிளாசா ஈக்காடு தாங்கல் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த ஹுண்டாயில் நீங்கள் எந்த கார் டெஸ்ட் டிரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் பண்ணலாம், இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், அஃபிஷியல் வெப்சைட், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோரூமுக்கு நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணிக்கலாம். கிரெட்டா எலக்ட்ரிக்னு சொல்லுவோமே, ஏன்னா அவங்க அப்போ தான் நேம் பண்ணுறாங்க. கிரெட்டா ஈவியோட இன்ஜினுக்கு எலக்ட்ரிக்கு ஏது இன்ஜின். ஸோ வந்து பானட் ஓப்பன் பண்ணி அந்த மோட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம பானட் ஓப்பன் பண்ணால் சேம் ஓப்பனிங் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால வந்து எலக்ட்ரிக்னால எதுவுமே மாற்றலைன்னே சொல்லலாம். வா, செம்ம ஹெவிங்க பானட்டு. நல்ல ஹெவியான பானட்டாகவே இருக்கு. அண்ட் ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு மோட்டர்ஸ்லாம் இருக்கு. இங்க உள்ள வந்தீங்கன்னா இதை பாருங்க, இங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. இது வந்து 22 லிட்டர்ஸ் 22 லிட்டர்ஸ்க்கான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஐனிக் ஃபைல இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இதுல நான் இப்பதான் வந்து பாக்குறேன், மேக்ஸிமம் 10 kgs தான் வந்து லோட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. 10 kgs பண்ணி சின்னதாக ஏதாவது வச்சுக்கலாம். இது கடையில் தான் மோட்டர் இருக்குது. நம்ம மோட்டரோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. பிளாக் கலரில் இங்கேயுமே ஒரு ஹுண்டாய் லோகோ ஈவின்றது கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ அதில் மோட்டர் ஸ்பெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியே வந்து ஃபஸ்ட்டு 2 பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 42 கிலோவாட்டுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துறாங்க. 51 கிலோவாட்டுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த 51 கிலோவாட் தான் லாங் ரேஞ்சு போகக்கூடியது. 42 கிலோவாட்ஸுக்கான கெப்பாசிட்டி உள்ள பேட்டரிக்கு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 99 கிலோவாட் கொடுத்துருவாங்க. 51 கிலோவாட்ஸுக்கான பேட்டரியோட மோட்டரோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா 126 கிலோவாட்டுக்கான கொடுத்துட்றாங்க அந்த 51 கிலோவாட்டுக்கு. ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 42 கிலோவாட்ஸுக்கு பார்ப்போம். பவர் வந்து 133 பிஹெச்பி பவர் 42 கிலோவாட்ஸுக்கு. அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து உங்களுக்கு 255 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு 42 கிலோவாட்ஸுக்கான பேட்டரி கொடுத்துறாங்க. 51 போனீங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்து 169 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு 51 கிலோவாட்ஸ்க்கான பேட்டரி. மேக்ஸிமம் டார்க் வந்து 255 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு 51 கிலோவாட்ஸ்க்கான பேட்டரி கொடுத்துறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டார்க் வந்து சேம் தான். உங்களுக்கு பவரும் அந்த மோட்டரோட ஸ்பெக் தான் வந்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். 42க்கும் 51க்கும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த இதோட மோட்டரோட அந்த ஸ்பெக்கெல்லாம். இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷன்ல என்னென்ன மாற்றங்கள் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க டிசைனை பொறுத்த வரைக்கும், அது நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். கிரெட்டா எலக்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டுக்கு கீழே, அதாவது பின்னாடி உட்கார்ற சீட்டுக்கு கீழே இந்த மாதிரி வந்து ஒரு போர்ஷன் கொடுத்துட்றாங்க. இது என்னன்னா ப்ளக் பாயிண்ட்டுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களால் வந்து நிறைய விஷயங்கள் சார்ஜ் பண்ண முடியும். லைக் உங்களோட லேப்டாப்ஸ், மிக்சி இல்லைனா காஃபி மேக்கர் எல்லாம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து வெஹிக்கிள் டு லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு ப்ளக் பாயிண்ட்டுமே கொடுத்துட்றாங்க. நான் மிக்சி காஃபி மேக்கர்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். நீங்கள் பிஸ்னஸ் மேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு யோசிச்சு இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பண்ணியிருக்காங்க கிரெட்டா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். இந்த எலக்ட்ரிக்கில் மட்டும்தாங்க வருது. இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ப்ளஸ் கடைசியாகவும் நான் இந்த வீடியோ போடுறேன், இந்த கிளிப்பு மட்டும். ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சரில். ஓகே, ஸோ இதான் வந்து கிரெட்டா எலக்ட்ரிக்கோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டீசல், அந்த டிசைன் லாங்குவேஜ்லாம் பெட்ரோல் டீசல் இருக்கிற கிரெட்டாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அந்த கிரில் இருக்கும், இதில் கிரில்லே கிடையாது. ஆனால் அந்த கிரில்லை பிளெயினாக வச்சு ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு சில காலம் பிளெயினாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதை ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு டிசைன் பேட்டர்ல கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். மீதி உங்களுக்கு எல்லாமே வந்து எல்இடி கனெக்டர், டிஆர்எல்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து ஆஸ் யூஷுவலாக கிரெட்டாவில் இருக்கிற மாதிரி குவாட் பீம் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துருங்க. ஸோ ஒரு சைடு இண்டிகேட்டர் உங்கள் சைடு உங்களுக்கு போடாமல் காட்டியிருக்கோம், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டணுன்றதுக்காக ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் பிக்சலைட் டிசைனில் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். அதுவுமே நம்ம கிரெட்டாவில் இருக்கிற மாதிரி தான். இந்த வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் போட்டு விடுறேன், ஃபுல்லாக பிக்சலைட் டிசைன் கொடுத்துட்றாங்க. இந்த ஃப்ரண்ட் டிசைன் ஃபுல்லாகவே இந்த ஐனிக் ஃபைல பார்த்த மாதிரி ஃபுல்லாக கிளாசி பிளாக்ல ஃபுல்லாக அந்த பிக்சலைட் டிசைன் வந்து வந்துடுது. ஹுண்டாய் லோகோ
பிரஸ்ட் அலுமினியம் நல்லா பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே தான் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வரும். சார்ஜிங் போர்ட் காட்டும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, அதுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, இந்த கிளாஸுக்குள்ளேயும் வந்து பிக்சலேட் டிசைன் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக வந்து பியானோ பிளாக் வச்சு ஃபினிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பிக்சலேட் டிசைன் வந்துடுதுங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ADASக்கான ரேடாருமே இருக்குது. மேலே உங்களுக்கு கேமரா கொடுத்துருவாங்க. இந்த காரில் ADAS level 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல். இந்த ஏர் வென்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் கார் ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ இல்லை எந்த ஸ்பீடுக்கு போகிறீங்களோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏர் வென்ட் ஓப்பன் ஆகும். ஏன்னா லைக் இந்த பேட்டரிக்குள்ளே காற்று போகிறதுக்காக ஏர் வென்ட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு தேவைக்கு காற்று எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த நடுவில் ஏர் வென்ட்டு கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அங்கேயுமே வந்து ஒரு பிக்சலேட் டிசைன் கொடுத்துட்றாங்க. சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைனோட வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியல. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்துடும். ஸோ இதுதான் இந்த காரோட சார்ஜிங் போர்ட். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அதை சுற்றி ஒரு லைட் ஒன்று கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. இது வந்து பேட்டரிங்க. நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா க்ரீன் லைட் இது வரைக்கும் எரியும். சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி இந்த லைட் வந்து க்ளோ ஆகும். அதுவுமே வந்து பிக்சலேட் டிசைன் ஃபுல்லாக அவங்க வந்து கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ 2 சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. AC சார்ஜர் ஒன்று, அப்புறம் DC ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று. DC ஃபாஸ்ட் சார்ஜர் போனீங்கன்னா உங்களுக்கு 58 மினிட்ஸ், அது 58 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட் வந்து வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன் தான் இது. வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சூப்பரில். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த எலக்ட்ரிக் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள். எலக்ட்ரிக் ஒரு ரேஞ்சுங்க. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 கிலோவாட்டுக்கான பேட்டரி லாங் ரேஞ்சாகவும் 42 கிலோவாட்டுக்கான பேட்டரி ஷார்ட் ரேஞ்சாகவும் கொடுக்குறாங்க. 51 கிலோவாட்டுக்கான பேட்டரி லாங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 473 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஃபுல் சார்ஜில். 42 கிலோவாட்டுக்கான பேட்டரி ஷார்ட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 390 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் ஃபுல் சார்ஜில். ஸோ இதான் இந்த காரோட ரேஞ்சுங்க. அப்படியே நான் சைடு வந்தேன்னா நெக்ஸ்ட் இந்த காரோட டயர் சைஸுங்க. கரெக்டாக எலக்ட்ரிக்கோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 215, 60 or 17 inches டயர் கொடுத்துறாங்க. எஸ், ஸ்பேர் வீலுமே வந்து ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து சைஸை வந்து கிராஸ் கட்டிங் பண்ணவே இல்லை. ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருங்க. ஏன்னா அலைஸ் தான் வராது. ஏன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அலைஸ்மே வந்து பெட்ரோல் டீசல் கரெக்டாக பார்க்கும்போது இந்த அலை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவியில். அண்ட் உங்களுக்கு ஹுண்டாய்க்கான லோகோ உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் சரி அண்ட் பேக்கில் இருக்கா, எஸ் பேக்லையும் சரி 4 டயருமே டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டயர்ஸ் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில். நான் பண்ணது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டுங்க. அண்ட் இந்த கிளைடிங் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் கெட்டால வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாசி பிளாக்ல இருக்கும், பட் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கப்லைட் எல்லாமே வந்து பிரஸ்ட் அலுமினியம்ல பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் உள்ள எல்லாமே வந்து கரெக்டாக 4 டயர்ஸுமே வந்து இங்கே வீல் அடிச்சில் கட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குது. சூப்பர். ஓஆர்பிஎம்ஸ் ஆஸ் யூஷுவலாக வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ். 360 டிகிரி கேமரா இருக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 360 டிகிரி கேமராவுமே இந்த காரில் இருக்குன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் ஓஆர்பிஎம்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. லென்த்து சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. கிரவுண்ட் கிளியன்ஸும் சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படியே லென்த் விடுத்த ஹைட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக எலக்ட்ரிக்கோட லென்த்துங்க. லென்த்து விடுத்துலாம் வந்து சேம் தான். ஹைட்டும் கிரவுண்ட் கிளியன்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4340 mmங்க. விடுத்து வந்து 1790 mm. ஹைட் வந்து 1655 mm. ஹைட் வந்து 10 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். வீல் பேஸ் அதே தான் 2610 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து 200 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது 190 mm தான். அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் 200 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேஸுக்கு கடியில் தாங்க பேட்டரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ப்ரொடெக்ஷனாகவே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து பேட்டரி பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm இன்க்ரீஸ் பண்ணி இந்த பேட்டரி பிளேஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரெகுலர் இந்த பெட்ரோல் டீசல் கரெக்டாக ஒரு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக படி பார்த்தீங்கன்னா 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட்டுமே ஏற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் பெட்ரோல் டீசல் கார் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்லுமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஹைட்டையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு சைட் ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து சேம் அதே கரெக்டாக மாதிரி தாங்க இருக்குது. எல்லாமே குரோமே கிடையாது. ஃபுல்லாக கிளாசி பிளாக் அண்ட் மேட் ஃபினிஷ் வச்சு முடிச்சிட்டாங்க. அண்ட் டோர் ஹேண்டல்ஸ் எல்லாமே பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக கிளாசி பிளாக்கு. அப்புறமா வந்து ரூஃப் லேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லேயர்ஸ் கிடையாது. லக்கேஜ்லாம் வைக்க முடியாது. ஒரு டிசைனுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே கிளாசி பிளாக்ல கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கேயுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ், ஃபுல்லாக மேட் ஃபினிஷு. ஸோ டோருமே வந்து நல்லா ப்ரொடெக்ஷனோட சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 8% அவ்வளோதான். ஸோ அப்படியே நான் பேக் வந்தேன்னா
கிரெட்டா எலக்ட்ரிக்கோட பேக் ப்ரெசன்ஸுங்க. ஸோ பேக் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேம் அதே நம்ம பெட்ரோல் டீசல் கரெக்டாக பார்த்த மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ், இந்த பார் உங்களுக்கு வந்துடும். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு Hyundai லோகோ கொடுத்துட்றாங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ், டீஃபாகர்ஸ், ஸ்பாய்லருமே வந்து நல்லா வைடாக கொடுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஐமோட்டட் ஸ்டாப் லேம்ப்பு, மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதுவுமே வந்து கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா, ஸோ இது கிரெட்டாக்கான பேட்சிங், கிரெட்டாவோட பேட்சிங்குமே வந்துடும். இந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்கப்லேட்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணி ரிஃப்ளெக்டர்ஸ் 2 சைடுமே கொடுத்துட்றாங்க. ஸோ எலக்ட்ரிக்கான பேட்சிங், ஸோ இது ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கான பேட்சிங் வந்துடும். அப்புறமா வந்து உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக ரிவர்ஸ் கேமராவுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவுமே வந்துடும். நம்பர் பிளேட்டுக்கான லைட்ஸ் பொல்யூஷன் கொடுத்துட்றாங்க. என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா அதை பாருங்க. ஸோ இந்த பிக்சலேட் டிசைன், ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இது நம்ம ஃப்ரண்ட்டில் ஐனிக் ஃபைல பார்த்துருப்போம். அதே மாதிரி பிக்சலேட் டிசைன் கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் லைட் 2 சைடுமே இந்த 3 பாக்ஸுமே எரியுங்க. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் லைட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ரிவர்ஸ் லைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் வரும். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்டு பிக்சலேட் டிசைன் நல்லா கிளாசி பேக்கில் சூப்பராக இருக்குது. இங்கேயுமே வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் ஒரு பெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் பின்னாடியுமே கொடுத்துட்றாங்க. கிரெட்டாவில் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் இந்த கார் லான்ச் ஆகி, கிரெட்டா லான்ச் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷத்தில் சைலன்சர் இல்லாத ஒரு கிரெட்டானா அது வந்து இதுவாக தான் சொல்லணும். உண்டையில் நிறைய கார் சைலன்சர் இல்லாமல் இருக்குது. லைக் எலக்ட்ரிக் போனீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் தேவை கிடையாது. ஐனிக் 5 போனா இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது சைலன்சர் இல்லாத கார் இருக்குது. பட் கிரெட்டாவில் அவங்க லான்ச் ஆகி 10 இயர்ஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரெட்டாவை நம்ம சைலன்சர் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் ஆகுதுன்றது நம்ம ஓட்டி பார்த்தாங்க தெரியும். சூப்பராகவே இருக்குல்ல இதோட பேக் ப்ரெசன்ஸ். அவ்வளோதான் இதோட பேக் ப்ரெசன்ஸ். நம்ம அப்படியே பூட் வந்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டெயில்கேட்லாம் இல்லைங்க, நார்மல் டெயில்கேட் தான் கொடுத்துருக்காங்க. எஸ், பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு 433 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அதில் காம்ப்ரமைஸே பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்ச பூட்டில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு எலக்ட்ரிக் கார்னா அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஈவி. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸில் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆக்சுவலாக உங்களுக்கு போஸ் ஸ்பீக்கர்ஸ், அப்புறமா பூட் லேம்புமே கொடுத்துட்றாங்க. சூப்பர். அண்ட் இது வந்து சார்ஜிங் கிட்டுங்க. சார்ஜிங் கிட்டுமே இருக்குது. 60/40 ஸ்பிட்டபிள் சீட்ஸுமே இருக்குது. ஒரு பார்ஷியல் ட்ரேயுமே இருக்குது. ஓகே பார்த்தீங்களா, ஸ்பேர் வீல் இதெல்லாம் வந்து உண்டாய் அவ்வளோ மனக்கட்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். 215/60 or 17 inches ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அலைஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு ஜாக்கி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஆனால் வந்து இவங்க கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் குறையவே இல்லை. சேம் 433 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். ஃப்ரம் Hyundai கிட்டேருந்து ஃபுல் ஃப்ளாட் தான். ஸோ லக்கேஜ்லாம் ஈஸியாக ஏற்றிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் டெலிகேட்லாம் இல்லை. ஸோ இந்த ஹேண்டில் பிடிச்சி தான் நீங்கள் வந்து பூட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரிமா இருக்கும். சூப்பரில் அப்படியே உள்ளே வந்தேன்னா கரெக்டாக எலக்ட்ரிக்கோட கீ வந்து சேம் கீ தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. லாக்கு அன்லாக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகும். ஸோ சேம் கீ தான். Hyundai கிரெட்டாவில் இருக்கிற அதே கீ தான். எலக்ட்ரிக்காக கீ எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. உங்கள் டிரைவர் சைட் டோரில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரி ஓஆர்பிஎம் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல்ஸுங்க ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ். ஸோ எஸ், ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வித் பைன் ஸ்பாட்டில் அது யூஸ்வலாக வந்துடும். அப்புறமா உங்களுக்கு லாக் பட்டனு அண்டு டிரைவர் சைடு எனக்கு தெரிஞ்சு 1 touch டவுன். எஸ், 1 touch அப்பு, 1 touch டவுன் அண்ட் 1 touch அப். நான் டச்சே பண்ணல. ஸோ 1 touch டவுன் 1 touch அப்புமே வந்து உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துறேன். மீடியமே நார்மல் பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து விண்டோ லாக்குக்கான இந்த சைல்டு சேஃப்டிக்காக கொடுத்துட்றாங்க. இது வந்து கரெக்டாக எலக்ட்ரிக்கில் தாங்க நான் உங்களால் பார்க்க முடியும். மெமரி சீட் இது வந்து நம்ம அல்காசாரில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ப்ரீமியம் கார் கொடுக்குற அந்த ஃபீச்சரை வந்து கரெக்டாக எலக்ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு ஆக்சுவலாக வந்து கிரெட்டாவில் மட்டும் அந்த ரெகுலர் கிரெட்டாவில் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் சொல்லுவாங்க. இது வந்து அவங்க நேமே பண்ணிடுறாங்க. ஈவி தான் இது அப்படின்னு சொல்லி ஈவி ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நேமே வந்து ஈவி ஸ்டார்ட் ஸ்டாப்னே கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து டிசன் கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறமா வந்து பார்க்கிங், அந்த பார்க்கிங் சென்சார்ஸ் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் எட்லேக்கான லெவல்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது எல்லாமே யூஸ்வலாக வருது தான். இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, இங்கே நீங்கள் மேக்னெட், அது கரெக்டாக யூஸ்வலாக பெட்ரோல் டீசல் கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஸோ கரெக்டாக வந்து 3 பாட்டில் தேவையே கிடையாது. அதாவது எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எலக்ட்ரிக்கில் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் தான் இருக்குது. பானட் ஓப்பன் பண்ணுறது, டெட் பெடல், ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. ஸோ டிரைவர் சைடு சென்சர் நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வேனிட்டி மிரர் வித் லைட் எதுவுமே இல்லை. அண்ட் வந்து ஐஆர்பிஎம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா
அந்த ப்ளூ லிங்க் கனெக்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறாங்க. SOS அப்புறமா வந்து அந்த ப்ளூ லிங்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆட்டோ டிமிங் IRBM தாங்க. ஸோ எஸ், இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டருமே இருக்குது. ஸோ சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. அப்புறமா வந்து லைட் வந்து வாவ், ஒயிட் கலர் லைட் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது எல்இடியில். அண்ட் கோ டிரைவர் சன்ஷேடில் வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. அப்புறம் ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கோ பேசஞ்சர் சைடில் இருக்குது. டிரைவர்ஸே கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. ஆஃப்கோர்ஸ் நான் இது வந்து வீடியோக்காக வந்து நான் வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சன்ரூஃப் இருக்குது. இது நம்ம கெட்டாலையும் பார்த்துருப்போம். பேரோனோமிக் சன்ரூஃபுங்க. சன்ரூஃப்லேருந்து எனக்கு கிடைக்கிற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர். அதுவுமே வந்து உங்களுக்கு அது வரைக்கும் தான் போகும். ஒன் டச் ஹோல்டு தான் ஆக்சுவலாக பண்ணணும். நம்ம ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து க்ளோஸ் ஆகுது. இது நீங்கள் வென்டிலேஷனுக்காக லைட் ஓப்பன் அதுவுமே வருது ஒன் டச்லேயே. சூப்பர். வந்து அழகாக க்ளோஸ் ஆகுதுங்க. சூப்பர். ஸோ சன்ரூஃப்மே இந்த கால் இருக்குது. அதுவுமே நம்ம பெட்ரோல் டீசல் காலில் இருக்கிறது தானே, கரெக்டாக இல்லை? அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக எலக்ட்ரிக் ஒரு ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் தான் வந்து டிஃப்ரென்ஸே பண்ணியிருக்காங்க. அதான் சிமிலராக ஐயூனிக் 5 மாதிரி இருக்குது. என்னடா சும்மா ஐயூனிக் 5 சொல்லிட்டு இருக்கேன்னா அப்படி தானே இருக்குது. இது வந்து நம்ம ரெகுலர் கெட்டா மாதிரி அந்த டீகட் ஸ்டீரிங் வீல் கிடையாது. அந்த டீகட் ஆர் பட்டர்ஃப்ளை ஸ்டீரிங் வீல் எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம், அது கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஐயூனிக் 5 இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. லெதர் ரேப்பிங் ஸ்டீரிங் வீல் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷ், பெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. இது வந்து உண்டை லோகோவுமே கொடுத்துட்றாங்க. இங்கே உண்டை லோகோ இருக்குன்னா அந்த மாஸ் கோடில் உண்டை லோகோ கொடுத்துட்றாங்க. இதுவுமே வந்து ஐயூனிக் 5 நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கொண்டு வராங்கன்னா, உண்டையில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் கார்ஸுமே வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு மட்டும் இந்த மாஸ் கோடில் இருக்கிற அந்த உண்டை லோகோ தான் வரும். ஸோ இது வந்து மாஸ் கோடில் வர உண்டை லோகோ. மாஸ் கோட் நீங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க, அது ஒரு கோட் வரும். ஓகேவா? அது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெஸ்ட் அலுமினியில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துட்றாங்க. பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு வந்து டில்ட்டு அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல். ஸோ ரெண்டுமே வந்து இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கல் இருக்குது. சூப்பர். அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இந்த க்ரூஸ் செட்டிங்ஸு, அப்புறமா வந்து இந்த லைன் டிபார்ச்சர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து டேடாஸ் கண்ட்ரோல்ஸ், கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் இது வச்சு தான் நான் மெனு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். க்ரூஸ் செட்டிங்ஸ் நீங்கள் ஸ்பீட் செட் பண்ணுறது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுப்பாங்க, பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மோடு, வாய்ஸ் கமாண்டு அண்ட் கால் பிக் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துறாங்க. வால்யூம் ராக்கர் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துறாங்க. சூப்பர். இது வந்து பேடில் ஷிஃப்டர்ஸ் மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து பேடில் ஷிஃப்டர்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் ஒரு ரீஜென்ரேட்டிவ்க்கான ஷிஃப்டர்ஸாக நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அது வந்து நேம் பண்ணுறது வந்து ரீஜென்ரேட்டிவ். நீங்கள் பிரேக் கிடைக்கும் போது பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் ஏறும்ன்றதுக்காக ரீஜென்ரேட்டிவ். அதுக்கான லெவலர்ஸுங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அதுக்கான லெவலர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து இந்த இடத்துல இதுவுமே வந்து நம்ம ஐயூனிக் 5 இந்த இடத்துல ஒரு தீமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து இந்த ஃபினிஷில் தான் இருக்கும், பட் இதுவுமே வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் சென்ட்ரிக்கான சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு வந்து வைப்பர்ஸ், அப்புறம் வைப்பருக்கான கன்சோல் கொடுத்துட்றாங்க. ரெயின் சென்சிங் வைப்பர், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸுமே வந்துடும். பெட்ரோல் டீசலுக்கும் இப்போ இருக்கும் அந்த தீம் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சேஞ்ச்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது கரெக்டாக எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும். கிளஸ்டர் ஆன் பண்ணனா எஸ், எந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கு? ஓகே. ஸோ கிளஸ்டர் வந்து உங்களுக்கு இதே சேம் டைப் ஆஃப் கிளஸ்டர் தான். உங்களுக்கு அந்த தீம் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அடாஸ் அந்த இது ஆனில் இருக்கனால, அந்த மோடு ஆனில் இருக்கனால உங்களுக்கு அந்த அடாஸ் மோடுமே இருக்குது. ஸோ நான் மோடை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கிளஸ்டரோட தீமே மாறுங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கிளஸ்டரோட தீம் சேஞ்ச், மெனு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நான் இதை வச்சு கிளஸ்டரோட மெனு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேஷுவலாக கரண்ட் ட்ரிப்பு அண்ட் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் நடுவில் MID ஸ்க்ரீனில் வந்துடுது. ஐடில் மோடில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி காட்டுது. அண்ட் உங்களுக்கு சின்ஸ் லாஸ்ட் ரீசெட், ஸோ அந்த டெம்பரேச்சர் இதெல்லாமே உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆஃப்டர் சார்ஜிங் இந்த ஃபீச்சர்லாம் வந்து நம்ம கரெக்டாக இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டருமே இருக்குது. ஸோ அதை எப்படி ஆன் பண்ணுறது? நேவிகேஷன் அண்டு எஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டருமே இருக்குங்க உங்களுக்கு. அண்ட் இந்த ஃபீச்சர் இருக்கான்னு தெரில. இண்டிகேட்டர் போட்டோன்னா கார் ஆன் ஆனால் தான் வருமா? ஸோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். அண்ட் ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. ட்ரைவ் மோட்ஸ் வந்து நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ட்ரைவ் மோட்ஸை மட்டும் பார்ப்போம். ட்ரைவ் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், வாவ், ரெட் கலரில் அங்கே ஸ்போர்ட்ஸ்னு காட்டுது. நான் வீடியோவில் இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஈகோ மோடில் ப்ளூ கலர்.
அண்ட் நார்மல் மோட்லையுமே வந்து கைண்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே எல்லாமே சேம் டைப் ஆஃப் டிஸ்பிளே தான், இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. என்ன கியரில் இருக்குது, அப்புறமா வந்து இந்த க்ரூஸ் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துடும். அண்டு என்ன டிஸ்பிளேல அந்த ஃப்ரண்ட்ல என்ன கார் அந்த அடாஸ் ஃபீச்சர் எல்லாமே வந்து இதில் கொடுத்துட்றாங்க. ரீஜெனரேட்டிவ் மூலியமா அந்த ரீஜெனரேட்டிவ்லேயே வந்து அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துறேன்னு சொல்றாங்க. பட் அது வந்து நம்ம ஓட்டி பார்க்கும்போது தான் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இதோடே வர அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான். அது நம்ம பெட்ரோல் டீசல் கரெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபீச்சருமே வந்துருங்க இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ல. என்ன புதுசாக ஆட் ஆயிருக்குன்னா, இந்த இன் கார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து அந்த சாஃப்ட் ஆப் வந்து ஆட் ஆயிருக்கு. இது என்னன்னா வந்து நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கார்லேயே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோன் யூஸ் பண்ணாமல், ஃபோன் அந்த ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக சிங்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் மூலிமா நீங்கள் கார்லேயே வந்து இந்த பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். அது சார்ஜிங் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பொருள் நீங்கள் வாங்கினாலும் அந்த இவங்க வந்து கார்லேயே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா உண்டை கால்ஸையும் வரும்னு சொல்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறமா இந்த ஈவின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது, இதுவுமே வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, பேட்டரி 39 பேட்டரிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும், 170 போட்டிருக்கா, அவ்வளோ போகுமா என்ன? ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. அப்புறமா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல், இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறது மேப்பு, நேவிகேஷன் அண்ட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அந்த ப்ளூ லிங்க்கு, ஜியோ 7 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து பெட்ரோல் டீசல் கரெக்டாக எப்படி இருக்கும் அதே ஃபீச்சர் தான். அந்த ரெண்டு மட்டும் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ரிவர்ஸ் அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா, எஸ் கிளாரிட்டியை பாருங்கள். ஸோ நல்லாவே வந்து கிளாரிட்டியாகவே இருக்குது இந்த 360 டிகிரி கேமரா. இதை வச்சு நான் வந்து ஆன் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இதில் டச் ஸ்க்ரீனுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேக்கு ஃபுல் 360 டிகிரி வியூ. கார் எந்த கலர் இருந்தாலும் ஒயிட் கலர் தான் வரும். சன்ரூஃப்மே வந்து கொடுக்கல அந்த கேமராவில். ஸோ பேக்கு, சைடு, ஸோ ரெண்டு சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும் இந்த 360 டிகிரி கேமராவில். செட்டிங்ஸில் இந்த பார்க்கிங் டிஸ்டன்ஸு இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொன்னால், செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா அந்த ஆம்பியன் லைட்டிங், அப்புறமா வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது நம்ம கரெக்டாலையும் பார்த்துருப்போம். ஆம்பியன் லைட்டிங், கலர் தீம் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறமா வந்து ஓவராலாக அந்த காரோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து இதில் கொடுத்துறாங்க. செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டச் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மேஜராக வந்து இந்த ரெண்டு ஆப்பு, அப்புறமா ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப் இருக்க போய் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். அப்புறமா உங்களுக்கு இது வந்து இதுவுமே வந்து இந்த கரெக்டாக பெட்ரோல் டீசல் கரெக்டால எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. கோ பேசஞ்சரோட ஏசி வெண்ட்டு, அப்புறமா அதோடய சேர்ந்து இந்த டிசைன் ஃபினிஷு. இது வந்து பிளாக்ல, பியானோ பிளாக்ல கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஆம்பியன் லைட்டிங் ப்ளூ கலரில் கொடுத்துட்றாங்க. எந்த அளவுக்கு தெரியுது, நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வேணால் போட்டுக்கலாம். ஆப்வியஸாக க்ளோ பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ், குழு க்ளோ பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பர். எல்லாமே வந்து லைட் தீமை மட்டும் லைட் தீமில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மீதில் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து கரெக்டாகவும் இருக்குது, அயனிக் ஃபையும் இருக்குது. ரெண்டுத்தையும் கலந்த ஒரு கலவை தான் இந்த கரெக்டா எலக்ட்ரிக். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ஒரு கண்ட்ரோல்ஸ், அந்த வெண்ட் எல்லாமே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் வந்து சேம் நம்ம ரெகுலர் கரெக்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைன்லாம் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கலர் தீம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சேம் தான். எங்கே டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னா, இங்கே வந்து அந்த அயனிக் ஃபை ஒரு டச் நான் நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதோட டச் எல்லாமே இங்கே இருக்குது. என்னென்னா எல்லாமே டச்சில் கொடுத்துட்றாங்க. லைக் ரெகுலர் கேட்டால வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக பட்டன்ஸ்ல தான் இருக்கும் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. இப்போ வந்து டச்சில் கொடுத்துட்றாங்க. இந்த நாப் வந்து அந்த சாங் ட்ராக் மாற்றுறதுங்க. எஸ், வால்யூமுக்கு நாபு கொடுத்துட்றாங்க. காலை ஸ்வைப் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ வால்யூம்க்கான நாபு கொடுக்குறது உண்டையில் அது மட்டும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே டச்சில் வச்சுக்கோங்க, வால்யூம்க்கு நான் நாபு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டச்சில் நான் பார்க்குறேன். ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு வந்து நீங்கள் தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு கோ டிரைவர் தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான மோடுமே கொடுத்துறாங்க. ஏசியில் நிறைய விஷயங்கள் மீதி எல்லாமே சேம் அதே தான். பார்க்கிங் ஆசா லைட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏசியில் என்னென்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சின்னதாக காட்டுறேன். ஸோ டிரைவர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும். ஸோ இது டிரைவர்ஸ் ஒன்லி. இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஏசி ஆன் பண்ணும்போது நீங்கள் டிரைவர்ஸ் ஒன்லின்ற மோட் போட்டிங்கன்னா மீதி எல்லா ஏசியும் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். டிரைவர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஏசி மட்டும் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இது வந்து ஒரு புது ஃபீச்சரு. ஏன்னா வந்து ஏசிலாம் ஆன் பண்ணிட்டு ரேஞ்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
நீங்கள் டிரைவர் சொல்லி போட்டிங்கன்னா மீதி ஏசிலாம் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். இந்த 2 ஏசி இல்லை டிரைவர் ஏசி இது மட்டும் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இந்த ஏசி வெண்ட்டில் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே கிளாசி பிளாக் ஃபினிஷ். எல்லாமே வந்து நம்ம புதுசாக நம்ம கரெக்டாக இல்லை பார்க்குறோன்னு சொல்லலாம். ஸோ கீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீரே இல்லை. கீர் எங்கிற அந்த காருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் நம்ம ஐனிக் ஃபைனில் பார்த்துருப்போம்ல. ஐனிக் ஃபைல் எங்கே இருக்கும் கீரு ஸோ இருக்குது பாருங்க. இதுதான் வந்து இந்த காரோட கீருங்க. அதாவது ஸ்டீரிங் வீலுக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கீரு. இது வந்துமே நம்ம ஐனிக் ஃபைல பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் வந்துடும். இந்த சின்னதாக ஒரு நாபு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு நாபு கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். கார் வந்து பார்க்கிங் மோட் வந்துடும். இதை நான் எப்படி தன்னா டிஇ, அப்புறமா வந்து நியூட்ரல், அப்புறமா பின்னாடி தன்னா ரிவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போக தானே போகிறோம். ஐனிக் ஃபைல் இருக்கிற மாதிரி கீர் வந்து உங்களுக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கரெக்டாக நம்மலாம் பார்த்ததே கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கரெக்டாக பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் போர்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு டைப் சி, யூஎஸ்பி அண்ட் 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குது. அங்கே ஒரு லைட் இனிமிலேஷனுமே இருக்குது. நான் வந்து டே டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன். நைட் டைமில் உங்களுக்கு தெரியும் எங்கரா இருக்குது இருட்டுலன்னு தேராமல் இருக்கிறதுக்கு அந்த இனிமேஷன் கொடுத்துட்றாங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. இங்கேயுமே ஒரு பெரிய ஸ்டோரேஜுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஸ்டோரேஜ். அங்கே ஒரு ஆம்பியன் லைட்டிங் ப்ளூ கலரில் இருக்குது. நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அண்ட் எஸ், அந்த இதுவே இருக்காது உங்களுக்கு. கியர்லாம் வந்து உங்களுக்கு அந்த சைடு இருக்கும். நான் ஸ்டீரிங்கில் சொல்லும் போது சொல்லிடுவேன். கியர்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கும். அதனால இது எல்லாமே வந்து ஐனிக் ஃபைவோட டச் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸுங்க. ட்ரை மோட்ஸ், நான் 1 ட்ரை மோட்ஸ் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக நம்ம இப்படி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து மேட் ஃபினிஷ், அந்த ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. இது சுற்றி ஒரு ஆம்பியன் லைட்டிங் போகுது. ஸோ ஃபுல்லாகவே இது சுற்றி ஒரு ஆம்பியன் லைட்டிங் போகுது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஆட்டோ ஹோல்டு, 360 டிகிரி கேமரா, அந்த பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க. வென்டிலேட்டர் சீட்ஸ், கோ டிரைவர் அண்ட் டிரைவர் ரெண்டுத்துக்குமே வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆன் பண்ணிட்டேன், நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். வென்டிலேட்டர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடபிள் ஆம்ப்ரஸ்லாம் இல்லை, நார்மல் ஆம்ப்ரஸ் தான். அங்கேயுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ். இதுக்குள்ள ஃப்ரிட்ஜு இங்கே பாருங்க, இந்த ஃபேன் இருக்கு பாருங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது வச்சிங்கன்னா கூல் ஆயிரும். சூப்பர். இது வந்து ரெகுலர் கேட்டெல்லாம் இருக்காது. ஈவியில் கொண்டு வந்திருக்காங்க. வேற லெவலுங்க. இதுலுமே வந்து ஃப்ரிட்ஜ் நல்லா டீப்பாகவே இருக்குது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. ஸோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. 2 ஃப்ரிட்ஜு, அந்த க்ளோ பாக்ஸுமே கூல்டு க்ளோ பாக்ஸ், ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கூல்டு ஆம்ரெஸ்ட்டு. உங்களுக்கு கரெக்டாக ஈவினால இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ கரெக்டாக அப்படின்னு போட்டு எலக்ட்ரிக்குமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் சீட்டு கலர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் கரெக்டாக ஈவியில் ஃப்ரண்ட் சீட், டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது என்னோட யூஸ்வல் டிரைவ் பொசிஷன் கிடையாது. வீடியோக்காக நான் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிருக்கேன். பட் இருந்தாலுமே எனக்கு நல்லாவே இருக்குங்க. ஸ்பேசியஸாகவே இருக்குது. அவங்க ஸ்பேசியஸில் அவங்கள வந்து அந்த காம்ப்ரமைஸ்லாம் எதுவுமே பண்ணல. அது லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த யூஸ்வல் பெட்ரோல் டீசல் கார்லேருந்து நம்ம ஒரு கார் எலக்ட்ரிக்கு வருதுன்னா அந்த ஸ்பேஸ்லாம் வந்து சின்னது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்பேசியஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அந்த ஐனிக் 5ஓட டச் இருக்குது. நான் ஒன்று உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்போர்ட்டு 100 சப்போர்ட்டாக இருக்கணும், பேக் சப்போர்ட்டு, நம்பர் சப்போர்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் சீட்லையுமே வந்து அவங்களுக்கு அந்த டிசைன் தான் மாற்றிருக்காங்களே தவிர கம்ஃபர்ட் எல்லாமே வந்து பெட்ரோல் டீசல் கரெக்டாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டீரிங் பிடிச்சி ஓட்டுறதுக்கு இந்த சைஸுக்கு எனக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறமா சாயிடுது, ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு தான் கொடுத்துருவாங்க. டாப் ஆஃப் த ரேஞ்ச் வேரியண்ட்டில் 2 அட்ஜஸ்டபிள் லெட்டர்ஸ் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக வந்துடும். அதில் காம்ப்ரமைஸே ஆகலைன்னு சொல்லலாம். இப்போ பேக் சீட் போயிட்டு பேக் சீட்டில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்பேன்னா, சேஸு கடியில் தான் பேட்டரி இருக்குது. வாங்க பார்க்கலாம். கரெக்டாக எலக்ட்ரிக் இதுதான் மெயினாக பார்க்கணும். பேக் சீட்டு, பேக் ப்ரெசன்ஸ்க்கு நான் வந்தேன்னா ஓகே நைஸ் ஏங்க நல்லா இருக்குங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், சேஸு கடியில் தான் பேட்டரி இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது 4 பேனல் ஹைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஹைட் பண்ணலைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஹைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும், இந்த பொசிஷன்லாம் கிட்டத்தட்ட உட்கார்ற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியும் 4 பேனல் ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கிளியராகவே தெரியும். பட் இதில் அப்படி தெரியவே இல்லைன்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து அவங்க அந்த மேஜிக் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹைட்டையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்டையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏற்றுனதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி பிளேஸ் ஆயும் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். அண்ட் ஹைட் ஏற்றினாலும் உங்களுக்கு ஹெட்ரூம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு நீரும் கிடைக்குதுன்னே சொல்லலாம். 100 சப்போர்ட்லாம் வந்து
கரெக்டாக பெட்ரோல் டீசல் கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, காம்ப்ரமைஸே ஆகலைன்னே சொல்லலாம். அண்ட் இந்த சீட்டை ரிக்ளைன் பண்ண முடியுங்க. ஸோ ரிக்ளைன் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்குது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு எனக்கு ஹெட்ரூம் கிடைக்குது. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சன்ரூஃப் இருக்குது. ஸோ இப்படி இருந்துமே ஹெட்ரூம் நல்லா இருக்குது. அது 2 அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் தான் வருது. சூப்பர். அண்ட் வந்து இது புது கார்னால எடுங்க காட்டுவோம். புது உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இருக்குங்க. ஆர்ம் ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, தொங்கி போய் கொடுக்காம கரெக்டாக கொடுத்துறாங்க. வித் 2 கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. சூப்பர். உங்களுக்கு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்துடும். அண்ட் ஐசோஃபிக்ஸ் ஐல்டி சீட் வந்து உங்களுக்கு 2 சீட்லையுமே ஐசோஃபிக்ஸ் ஐல்டி சீட்டுக்கான மவுண்ட் கொடுத்துட்றாங்க. அதுவுமே வந்து நல்லாவே இருக்குது. கரெக்டாக எலக்ட்ரிக்கில் இன்னொரு ரேர் ஃபீச்சர் என்னன்னா இந்த டேபிள் தாங்க. இது வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் கரெக்டாக பார்த்துருக்க முடியாது. ஏன்னா பெட்ரோல் டீசல் கரெக்டாக இது கிடையாதுங்க. இது வந்து நம்ம அல்கசாரில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் லேப்டாப் இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் 3.5 kgs தாங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அல்கசாரில் இருக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸுமே அப்போ இருக்குமே, கப் ஹோல்டர்ஸுமே இருக்குங்க. ஸோ 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் வித் அந்த டேபிள் ட்ரே கொடுத்துட்றாங்க. சூப்பர், செம்ம இல்லை? அண்ட் இன்னொரு ஆடட் ஃபீச்சர் என்னன்னா இந்த கெட்ரா எலக்ட்ரிக்கில் உங்களுக்கு பாஸ் சீட், அதாவது கோ பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டு கொடுத்துறாங்க. இது வந்து நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டே இதை வந்து பேக் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அல்கசாரில் இருக்கிற ஃபீச்சரை கரெக்டாக எலக்ட்ரிக்கில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். ஓகே, பின்னாடி உட்காந்து ஏசி வெண்ட் இருக்குது. 2 டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க. சூப்பர். அண்ட் ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் அண்ட் உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த சைடு லைட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. வா, ஒயிட் கலர் லைட். சூப்பர். மஞ்சள் கலர் லைட்டு கொடுக்காம ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே ஹூக்கே இல்லை, கோட்டு மாட்டிக்கிறதுக்கு. லைட்டும் கிராப் ஹேண்டில் ஸ்ப்ரிங் மோஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஹூக் எதுவுமே தரல. ஓகே, நைஸ். அண்ட் அப்படியே வந்து இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கோட டேஷ்போர்ட் வியூ சூப்பராகவே இருக்குல்ல. கரெக்டாக எலக்ட்ரிக்கோட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் ப்ளூ, இது வந்து ஓஷன் ப்ளூன்னு சொல்லி இந்த கலரை வந்து நேம் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு மெட்டாலிக், அப்புறம் ஓஷன் ப்ளூ மேட் ஃபினிஷ், அப்புறம் டியூவல் டோன். ஸோ இந்த ஓஷன் ப்ளூ மட்டும் உங்களுக்கு புது கலருங்க, இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கில் மட்டும் தான் இருக்குது. இது போக உங்களுக்கு யூஷுவல் கலர்ஸ் இந்த ஃபேரி ரெட், அப்புறம் ஸ்டாரி நைட்டுமே புதுசு இந்த எலக்ட்ரிக்கு. அப்புறமா உங்களுக்கு ரோபஸ்ட் எமரல்டு பேர்ல் க்ரீன் அப்படின்னு ஒரு கலர், அப்புறம் அட்லாஸ் பிளாக், அட்லாஸ் ஒயிட், அப்புறம் அபேஸ் பேக். அந்த யூஷுவல் கரெக்டால் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லா கலர்ஸுமே இந்த கரெக்டால் இருக்குது. இந்த 2 கலர் மட்டும் ஓஷன் ப்ளூ மெட்டாலிக்கு, அப்புறம் ஸ்டாரி நைட். ஸோ இந்த கலர் மட்டும் இந்த கரெக்டாக எலக்ட்ரிக்கு புதுசுங்க. எலக்ட்ரிக்கோட வீடியோ இது வந்து லான்ச் ஆனது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2015லங்க. ஸோ இப்போ 2025 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக இங்கே வந்து இந்த கரெக்டாக வந்து லான்ச் இருக்குது. நல்ல சக்ஸஸாகவே இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 10 இயர்ஸாக பெட்ரோல் டீசல்லையே உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ முதல் முறையாக எலக்ட்ரிக்கில் வந்தது. நான் வேறு ஏதாச்சும் கார் எலக்ட்ரிக்கில் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். லைக் ஐனிக் 5, அந்த கோனா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வேற ஒரு கார் எலக்ட்ரிக்கை கொண்டு வரவங்கன்னு நினச்சேன். பட் கரெக்டாக எலக்ட்ரிக் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாக் பஸ்டர் கார் ஃப்ரம் ஹுண்டாய், அதுலேருந்தே எலக்ட்ரிக்கில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இது வந்து நம்ம நிறையா கார் மார்க்கெட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் இருக்கிற ஒரு காரில் எலக்ட்ரிக் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய கார் பிராண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஹுண்டாயும் வந்து இப்போது புதுசாக வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய கார்ஸ் i20, i10 வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்க, லைக் புதுசாகவே இருக்குது. இவ்வளோனா பெட்ரோல் டீசல் ஓட்டிட்டு எலக்ட்ரிக் வரும்போது நிறைய விஷயங்கள், நிறைய இதெல்லாம் புதுசாகவே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஓட்டி பார்த்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்குது, நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். வேற ஒரு கார் வீலில் பார்ப்போம். பாய்.